வெல்கம் டு ஸ்பீக் டிஜிட்டல். இன்னைக்கு நம்ம யாரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம்னா ஸ்ரீ ரங்கன்ஜியோட டாக்டர் ஸ்ரீ வைதேகி ரங்கன். அவங்க நம்ம கணேஷ் மண்டியில் கடை 9 நாளாக வால்மீகி ராமாயணத்தை பற்றி உபன்யாசம் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம இன்னைக்கு அவங்களை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். நம்ம என்ன சொல்கிறாங்க நம்ம அவங்ககிட்ட கேட்கலாம். நான் ஸ்ரீ வைதேகி ரங்கன், டாக்டர் ரங்கன் ராமகிருஷ்ணன் அவளோட பொண்ணு. அவர் நிறைய ராமாயணம் உபன்யாசம் அப்படி அவர் ஒரு ஸ்பிரிச்சுவல் லீடராக இருந்துட்டுருக்கார். நான் இப்போ 12th படிச்சுட்டு இருக்கேன். அதே சமயம் அவரோட பாதையிலே ராமாயணமும் கற்றுட்டுருக்கேன். அவரோட ஸ்கூல்லையே கற்றுட்டுருக்கேன். நீங்கள் 12th படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ போர்டு எக்ஸாம். ஸோ உங்களோட போர்டு எக்ஸாம் ஒரு பக்கம் ஸ்டடீஸ், இன்னொரு பக்கம் உபன்யாசம். ஸோ இந்த லைஃப் எப்படி பேலன்ஸ் பண்ணுறீங்க? ஸோ டைம் பேலன்ஸ் எப்படி பண்ணுறீங்க? உபன்யாசம்னு சொன்னால் முழு நவாகமாக, அதாவது ஒரு நாளுக்கு 4 மணி நேரம் சொல்கிற மாதிரி இதுதான் ஃபர்ஸ்ட் உபன்யாசம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை கடையநல்லூரில் ஒரு வேளை நானும் ஒரு வேளை அப்பா, தட் இஸ் 2 hours நான் 2 hours அப்பா, அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். பட் இதுதான் ஃபுல்லாக 9 days நான் அப்படிங்கிறது இது ஃபஸ்ட்டு உபன்யாசம். 12th இப்போது நம்ம NIOSல படிக்கிறதுனால நம்மளுக்கு என்ன விருப்பப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் எடுத்துக்கிறோம். அந்த மாதிரி எடுத்துட்டு படிக்கிறதுனால 12th அதுக்கப்புறம் எல்லாமே நிறையா விருப்பப்பட்ட சப்ஜெக்ட்ஸ் தான் எடுத்துட்டு இருக்கோம். அதனாலேயே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும். ராமாயணமும் அதே டயத்தில் உபன்யாசம், அப்பாவோட சேர்ந்து யாத்திரைக்கெலாம் நிறையா போகிறது எல்லாம் சேர்த்து அதனாலேயே ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணுறோம். எந்த ஏஜ்லேருந்து இந்த உபன்யாசம், இந்த ஸ்பிரிச்சுவலாக நீங்கள் கற்றுக்க ஆரம்பிச்சிங்க? ஏன்னா இப்போ தான் 12th. ஸோ நீங்கள் இப்போ 9 நாள் கிட்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அப்புறம் எந்த ஏஜ்லேருந்து இதை ஆரம்பிச்சிங்க? நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே, குழந்தையா இருக்கிறதுலேருந்தே அம்மா அப்பா மழலையாக நான் பேச ஆரம்பிச்சதுலேருந்து இப்படி ஒரு ஸ்லோகம் 2 ஸ்லோகம் இப்படி தினம் அம்மாவோ அப்பாவோ யாராவது சொல்லி கொடுப்பாங்க. அதில் இப்படி கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சம்ஸ்கிருதம்லாம் சொல்லி கொடுத்தா. அப்புறம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர எந்த ஸ்லோகம்லாம் கற்றுண்டேனோ அந்த ஸ்லோகத்துக்கே பதம் பதமாக பிரித்து சப்தம் தாத்து அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு காவிய பாட்டம் அப்படின்னு நடத்தினான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பாராயணம், ராமாயணம் தினம் படிக்கிறது அப்படின்னு எடுத்து வச்சா. அது நான் தினம் இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 தடவை ராமாயணம் படிச்சிருப்பேன் முழுக்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்பன் பாடல், துளசிதாஸோடைய பாட்டுகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுடணும். அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு இப்போ ஃபுல்லாக நவாகம் அப்படின்னு. இந்த உபன்யாசம் பக்கம் வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு முதல்ல இன்ஸ்பிரேஷன் என்ன? அப்புறம் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் யாரு? உபன்யாசம் பண்ணலான்னு எனக்கு ஒரு சின்ன வயசுல இருக்கும் பொழுது, நான் 5 வயசுல இருக்கும் பொழுது நான் எப்படி ஸ்லோகம் சொல்லி காட்டுறது அதெல்லாம் என்னோட பாட்டி பார்த்துட்டு இருந்தா. அப்போ என்னோட பாட்டி என்னை பார்த்து நீ உபன்யாசம் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அப்போ நாங்கள் ராமநவமி ஃபங்க்ஷன் அதில் சேங்கனூர், எங்களுடைய ஆகம் நேட்டிவ் அதுதான், அங்கே இருந்துட்டு இருந்தோம். அங்கே தான் ராமநவமி நடக்கும். எங்களுடைய குலதெய்வம் ராமர் அங்கே தான் இருக்கார். அப்போது பாட்டியே தாத்தாட்ட போய் சொன்னால் இந்த மாதிரி குழந்தை உபன்யாசம் பண்ணுவா அப்படின்னு. அப்போலேருந்து ஆரம்பிச்சது எங்களுடைய ராமர் சன்னதியில், அங்கேருந்து தான் ஆரம்பிச்சது. அப்போது ஒரு சின்னதாக சபரி மோட்சம் சொன்னேன். அந்த மாதிரி தான் ஆரம்பிச்சது. ராமாயணத்தில் பிடிச்ச காண்டம் உங்களுக்கு என்ன, அதாவது என்ன சாப்டர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? ராமாயணத்துலன்னா எனக்கு ஆரண்ய காண்டம் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு கேட்டா, ஆரண்ய காண்டத்துல தான் நிறைய தர்மத்தை பத்தி பேசி ராமர் தன்னுடைய பிரேமைய சீதைக்கு காமிக்கிறார். அதாவது சீதை இல்லை அப்படின்னதும் கருணப்பட்டு சீதைக்காக அழுதுண்டு போறார், கதர்றார், அதெல்லாம் பார்க்குறோம். அதுலதான் ரொம்ப மெயினா எல்லாம் வீரியம் பராக்கிரமம் எது சொன்னாலுமே அது தர்மத்தை பேஸா வச்சுட்டு இருக்கணும். தர்மத்துக்காக நம்ம பண்றதுதான் வீரியம். நம்ம என்ன யுத்தம் பண்ணாலும் அது எல்லாமே தர்மத்துக்காக தான் அப்படின்னு ராமர் சீதையை பார்த்து பேசுறேன். ஸ்பிரிச்சுவல் ஜர்னில உங்களோட பிக்கஸ்ட் இன்ஸ்பிரேஷன் யாரு? இந்த ஜேர்னில அப்பா எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். அப்பா ரொம்ப நாளாவே உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அப்பாட்டேருந்து நிறையா கத்துடணும். அப்பாவை எப்படி பிடிச்சிக்கணும்னா அம்மா சொல்லி கொடுத்தா. எல்லாமே சேர்ந்து அம்மா அப்பா தான் எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன். எல்லாமே அவள்கிட்ட தான் கற்றுணும். இப்போ நீங்கள் உபன்யாசம் பண்ணுறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அப்போ நிறைய ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு ஃபேவரட்டான ரெஸ்பான்ஸ் என்ன? எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் வருதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? ஏதாவது ஒரு ஆடியன்ஸ் எல்லாருமே நார்மலாக பக்தியோட
ராமர்கிட்ட எல்லாருக்குமே பக்தி உண்டு. அந்த மாதிரி அதே பக்தியோட ஸ்ரத்தையோட கேட்குற ஆடியன்ஸ். ஏதாவது நான் ஜோக்கா சொன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவா. ஏதாவது நான் ரொம்ப கருணையா, அதாவது ரொம்ப அழறா மாதிரி எக்ஸ்பிரஸ் பண்ணா அதுக்கெல்லாமும் அழுதுண்டு கேட்கக்கூடிய ஆடியன்ஸ் தான் நம்மளோட ஆடியன்ஸ்க்கு தான் நிறைய ஜாஸ்தி தெரியும். ஆடியன்ஸ் தான் மேல நம்மளையும் வளர்த்து விடணும். இந்த ராமாயணத்திலிருந்து இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன மெசேஜ் நீங்க சொல்லணும்னு நினைக்கிறீங்க? ராமாயணத்துக்கு இன்னைக்கு உள்ள மெசேஜ்னா, சீதம்மா ராமாயணத்துல ஒரு விஷயம் சொல்றா, தர்மசாரம் இதம் ஜகத் அப்படின்னு சொல்றா. அதாவது என்ன நம்ம பண்ணாலும் அதுக்கு ஒப்ஜெக்டிவ், அதுக்கு கோல் தர்மம் தான் அப்படின்னு சொல்றா. நம்ம என்ன வேணாலும் எடுத்துக்கலாம் லைஃப்ல, அதுக்கு எல்லாத்துக்குமே கோல் தர்மமா தான் இருக்கு அப்படின்னு சொல்றான். ராமர்னு தர்மம்னு எடுத்துட்டா எல்லாரையுமே அவர்கிட்ட சேர்த்துக்கிறார். குஹன் அப்படின்னு சொன்னா தன்னுடைய ஆத்ம சமஸ்தகா ஈடான தோழன்னு போய் கட்டிக்கிறார். அதே மாதிரி வானரர்கள்லாம் அவரோட சேர்த்துக்கிறார். ஜட்டாயுவை சேர்த்துக்கிறார். ஜட்டாயுக்கு சம்ஸ்காரங்கள்லாம் பண்றார். அதே மாதிரி ராட்சசனா இருக்கக்கூடிய விபீஷணனை கூட தன்கிட்ட சேர்த்துக்கிறார். எல்லாருமே நம்மளுக்கு சமமானவாதான் அப்படின்னு சொல்லி ராமர் காட்டுற வழி. அது அப்பேற்பட்ட விஸ்தார பாவம், அந்த விஸ்தாரமா எல்லாரையும் சேர்த்துக்கக்கூடிய அந்த பாவம் நம்ம எல்லாருக்குமும் வரணும் அப்படிங்கிறது ராமாயணத்திலேருந்து நம்ம எடுக்கிற மெசேஜ். உங்களுடைய ஃபியூச்சர் கோல் என்ன? இந்த ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்டடீஸ் கேரியர், உங்களுடைய ஆம்பிஷன் என்ன? எனக்கு இப்போ ஸ்டடீஸ் ஓரியன்டா அப்படின்னு கேட்டா, இப்போ நான் 12th படிச்சுட்டு இருக்கேன். மேல பிகாம் எம்பிஏ அந்த மாதிரி பண்ணலான்னு. இன்னொரு பக்கம் அப்பா நடத்துகிற காலேஜ் வால்மீகி காலேஜில் பிஏ சம்ஸ்கிருதம் படிக்கலான்னு இருக்கேன். மேலே ஏதாவது யோகாலையும் ஏதாவது பண்ணலாம், பிஎஸ்சி யோகா அந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட் உண்டு. அதே மாதிரி இப்போ அப்பா நடத்துகிற ஆசிரமம் ஸ்டடீஸ் தவறன்னு பார்த்தா, அப்பா நடத்துகிற ஆசிரமத்தில் 2 குருகுலம் நடத்துகிறா. அதுக்கு ஆல்ரெடி சில கிளாஸஸ்லாம் எடுத்துன்னு இருக்கேன். அதுலேயே இன்னும் கொஞ்சம் கைங்கரியம் பண்ணி அதுலேயே இன்னும் கொஞ்சம் டிவோட்டடாக இருக்கணும். அதுதான் மேலே கோல், அப்ஜெக்டிவ். ராமாயணம் தவிர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, இப்போ நிறையா இதெல்லாம் கற்றுக்கிறேன். லைக் பாட்டு கற்றுக்கிறேன், வீணையில் இன்ட்ரெஸ்ட் உண்டு, டான்ஸில் பரதநாட்டியமில் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது தவிர களரி பயட்டும் கற்றுக்கிறேன், அதுலேயும் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ எல்லாமே சேர்ந்து தான் கற்றுக்கிறேன். இப்போ பாட்டுன்னா லால்குடி ராஜலக்ஷ்மி மாமிட்டேருந்து கற்றுக்கிறேன், வீணையும் அவள்கிட்டேருந்து தான் கற்றுக்கிறேன். டான்ஸ் பரதநாட்டியம் டாக்டர் மேக்னா வெங்கட்டேருந்து கற்றுக்கிறேன். கல்வி பயாட்டு பரசுராம் அகாடமியோட சீஃபாக இருக்கக்கூடிய கிருஷ்ண பிரதாப் சார், ஸ்ரீ கிருஷ்ண பிரதாப் சார்ட்டேருந்து கற்றுக்கிறேன். ஸோ இப்படி எல்லாமே எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. ஸோ எல்லாத்தையும் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட்னா பரதநாட்டியமில் ஜாஸ்தி இன்ட்ரெஸ்ட் உண்டு. அது ஜெயசிதர்.